இன்றைக்கு பாராட்டு விழா எடுத்து நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். நம்ம எல்லாரும் வெவ்வேறு தாயினுடைய வயிற்றில் பிறந்த தமிழக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசி வருகிறார். அந்த காட்சி நம்முடைய இளையராஜா அவர்கள். அவருடைய பாடல் இல்லாம எந்த குழந்தைக்கும் தாலாட்டு இல்ல, அவருடைய பாடல் இல்லாம இளமையில துள்ளல் இல்ல, அவருடைய பாடல் இல்லாம நம்ம அத்தனை பேருக்கும் காதல் இல்ல. வயல்வெளி, டீக்கடை, திருவிழா, திருமணம், ஆட்டோ, பஸ், இப்படி எல்லா இடத்துலயும் நிறைஞ்சிருக்கக்கூடிய ஒரே இசைஞானி நம்முடைய இளையராஜா அவர்கள். இசையமைப்பாளர் என்பதை தாண்டியும் இசை மருத்துவர்னு சொல்ற அளவுக்கு அத்தனை பேருக்கும் இசைஞானி இளையராஜா அவர்கள் தான் பெஸ்ட் ஸ்ட்ரெஸ் ரிலீஃபர் அண்ட் கம்பெனியன். சமீபத்தில் சோசியல் மீடியாவில் ஒரு மெசேஜ் படித்தேன். அதை இந்த நேரத்தில் உங்ககிட்ட ஷேர் பண்ண நான் விரும்புகிறேன். பொதுவாக நம்ம அத்தனை பேரும் தூரத்தை, அதாவது டிஸ்டன்ஸை மீட்டர், கிலோமீட்டர், மைல்ஸ் அப்படின்னு கூப்பிடுவோம், அப்படிதான் அளப்போம். ஆனால் இசைஞானியுடைய ரசிகர்கள் மட்டும்தான் சென்னை டு விழுப்புரம் எவ்வளவு தூரம்னா 25 இளையராஜா சார் பாடல்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு எல்லாருடைய பயணத்திலையும், எல்லாருடைய வாழ்க்கை பயணத்திலையும் வழித்துணையா இருக்கிறவர் நம்முடைய இசைஞானி அவர்கள். என்னுடைய சிறு வயது முதல் கோடிக்கணக்கான உங்களை போன்ற தமிழர்களை போல நானும் இசைஞானியுடைய இசையோடு சேர்ந்துதான் வளர்ந்தேன். பயணங்களாக இருக்கட்டும், தனிமையா இருக்கட்டும், ஃபேமிலி டைமா இருக்கட்டும், ஒர்க் அவுட் டைமா இருக்கட்டும், என்னுடைய பிளேலிஸ்ட்ல உங்க பிளேலிஸ்ட் மாதிரி எப்பொழுதுமே இசைஞானியுடைய பாடல்கள் ஒலித்து கொண்டே இருக்கும். இசைஞானி இளையராஜாங்கிற டைட்டில் கார்டு மூலமாகவே பல வெற்றி படங்களை தமிழ்நாட்டுக்கு தந்த பெருமை நம்முடைய இசைஞானிக்கு மட்டுமே உண்டு. இளையராஜா சார் முதலா இசையமைச்ச படம் அன்னக்கிளி. வருஷம் 1976. அப்போ நான் பிறக்க கூட இல்லை. அன்னைக்கு தொடங்கிய அவருடைய இசை பயணம் இன்னைக்கு பல பரிமாணங்கள்ல வெளிப்பட்டுக்கிட்டு இருக்கு. அதிலும் குறிப்பா மிக கடினமான இசை வடிவம்னு சொல்லப்படுகின்ற சிம்பனி இசையை லண்டனில் அரங்கேற்றி தன்னுடைய 82வது வயதிலும் இசைஞானி அவர்கள் புது புது சாதனைகளை தினம் படைச்சுக்கிட்டே இருக்கார். எப்படி ஒருத்தர் சுறுசுறுப்பா, டிசிப்ளின்டா, அதே நேரத்தில் கிரியேட்டிவா இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு நாம அத்தனை பேருக்கும் ஒரு எக்ஸாம்பிளா இருக்கக்கூடியவர் தான் நம்முடைய இசைஞானி அவர்கள். லண்டன்ல அரங்கேற்றப்பட்ட இசைஞானியுடைய சிம்பனியை நேரில் கேட்டு ரசிக்க முடியலன்னு உங்கள பல பேருக்கு அந்த வருத்தம் இருந்திருக்கும். அதே வருத்தம் இன்னைக்கு வரைக்கும் எனக்கும் இருந்தது. அந்த ஏக்கத்தை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள், நம்முடைய அரசு இன்னைக்கு நம்ம அத்தனை பேருக்கும் செஞ்சு காட்டியிருக்கு. அதுவும் மிகப்பெரிய ஒரு பாராட்டு விழாவோட இன்னைக்கு இந்த சிம்பனி இசை விழாவும் நடந்திருக்கு. இது இசைஞானி அவருக்கு மட்டும் பெருமை இல்லை, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும், ஒட்டுமொத்த ஒவ்வொரு தமிழனுக்கும் இந்த பெருமை. இந்த பெருமைக்குரிய விழாவுக்கு தலைமையேற்றுள்ள மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை வருக வருக என வரவேற்கின்றேன்.